தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தரலும், எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னை இயேசு கர்த்தரே, ஆசீர்வதியும் என்னை இயேசு கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கல்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கல்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கில் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆம், அன்பான வணக்க தந்தையே, இது இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கடந்த நாள் முழுவதும், கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்து மீண்டும் ஒரு புதிய நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த அருமையான காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இந்த இணையத்தில் யார் யாரெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ அவர்களை ஆசீர்வதியும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உமது சிறப்பான ஆசீர்வாதத்தையும் தூய ஆவியானோருடைய கொடைகளையும் வரங்களையும் கிருபைகளையும் தந்தரலும். நாங்கள் செய்த குறைகள், குற்றங்கள், பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை உன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். இந்த அதிகாலை வேளையிலே உமது சிறப்பான ஆசீர்வாதத்தில் எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பவரே, உமது அன்புக்கும் பாசத்துக்கும் பராமரிப்புக்கும் நேசத்துக்கும் கிருபைக்கும் கோடான கோடி நன்றி கூறி எங்களையே சமர்ப்பிக்கின்றோம். தகப்பனே, எங்கள் பெற்றோர், எங்கள் உடன்பிறந்தோர், எங்கள் குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். தகப்பனே, குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள், சிறுவர் சிறுமியர் அனைவருக்கும் நீரை பாதுகாப்பாக இருந்தருளும். திருமணமாகி பிரிந்திருக்கின்ற கணவன் மனைவியர் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குரிய ஆசீர்வாதத்தை தந்தருளும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுபவரை ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவையான இறை ஆசிரை குழந்தை இயேசுவின் வழியாக பெற்று தந்து, யாரும் நினையாத ஆன்மாக்கள், ஒத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் மற்றும் எங்கள் குடும்பங்களிலே மரித்த ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்று அடைய உம்மிடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். திருப்பாடல் 63. கடவுளுக்காக ஏங்குதல். கடவுளே, நீரே எம் இறைவன், உம்மையே நாம் நாடுகின்றோம். எம் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன்.
அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சிக்கு மிகு இதழ்களால் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். விழிப்புகளில் உம்மை பற்றிய ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வழக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. என்னை அழித்துவிட தேடுவோர் பூவுலகில் ஆழத்திற்கு செல்வர். அவர்கள் வாளுக்கு இரையாவர், நரிகளுக்கு விருந்தாவர். அரசரோ கடவுளை நினைத்து களி கூறுவார். அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர். கடவுளே, நீரே எம் இறைவன். உம்மையே நாங்கள் நாடுகின்றோம். எம் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. வாக்கு தூய யோனா எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தீர். பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். என் கூக்குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர். நடுக்கடலின் ஆழத்திற்குள் என்னை தள்ளினீர். தண்ணீர் பெருக்கி என்னை சூழ்ந்து கொண்டது. நீர் அனுப்பிய அலை திரையெல்லாம் என் மீது புரண்டு கண்டு சென்றது. அப்பொழுது நான் உமது முன்னிலையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன். இனி எவ்வாறு உமது கோவிலை பார்க்க போகிறேன் என்று சொல்லிக் கொண்டேன். மூச்சு திணறும்படி தண்ணீர் என்னை அழுத்திற்று. ஆழ்கடல் என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. மலைகள் புதந்துள்ள ஆழம் வரை நான் கீழுலகிற்கு இறங்கினேன். ஆனால் நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். மீட்பளிப்பவர் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் அந்த மீனுக்கும் கட்டளையிட அது யோனாவை கரையிலே கக்கியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்றாட்டுக்கள். இறைவா, நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய உள்ளங்களையும், எங்கள் உள்ளங்களில் இருக்கின்ற மன்றாட்டுக்களையும், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தனியாத தாகங்கள், உம்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் பேரில் நடக்கும் என்று நாங்கள் நினைக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இறைவா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மிடம் பிறருக்காக ஜெபிக்கின்றோம். அந்த பிறர் தினமும் எங்களுடைய ஜெபத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் தேவையை பூர்த்தி செய்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இறைவா, இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருப்போர் ஒவ்வொருவரும், குறிப்பாக ஒரு சிலருடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் ஏறெடுத்து வைக்கின்ற அந்த நபர்களுடைய விசுவாசத்தை நீர் உறுதிப்படுத்தி அந்த நபருக்கு பூரண சுகத்தை தந்திடவும், எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உள்ளங்களுக்கு விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த புதுமைகளை சேர்ந்து வழிநடத்த இறைவாமை மன்றாடுகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருந்து உம் பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தீர். எங்களை காப்பீர் என்ற நம்பிக்கையில் உம்மிடம் வேண்டுகிறோம். செவிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவும், உம்மை போல் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களால் இயன்ற பணிகளை செய்து அவற்றின் வழியாக இறையரசை பரப்பும் மக்களாக நாங்கள் வாழ வரம் வேண்டி எங்கள் ஆண்டவராகி அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.